நேற்று எல்லோரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க. டிவிகே மாநாட்டில் 39 தொண்டர்கள் இறந்துட்டாங்கன்ட்டு. அவங்களுக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் இவங்க பக்கம்தான் தப்பு இருக்குது, அவங்க பக்கம் தான் தப்பு இருக்குன்னு நான் பேச வரல. இப்போ நான் என்ன பேசுகிறேன்னா, நம்ம சாதாரண ஒரு பொதுமக்கள், நம்ம ஏன் அரசியல்வாதி பின்னாடியும் ஒரு நடிகர் பின்னாலேயும் நம்ம போகணும். உங்களுக்கு அந்த நடிகரை பிடிக்கும்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஓட்டு போடுங்க. அங்கே போய் அதை காமிச்சு தான் ஓட்டு பண்ணணும் இல்லையே. இப்போ அவங்க என்ன ஏசி காரில் ஏசியிலே போயிடுறாங்க. எந்த அரசியல் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, எந்த நடிகராக இருந்தாலும் சரி, கீழே இறங்கி பேசி பார்த்துருக்கீங்களா? அவங்க வாட்டில் வருவாங்க, ஏசி காரில் வருவாங்க, கேரவனில் உட்காருவாங்க, மேடைக்கு போவாங்க, திருப்பியும் மேடை முடிஞ்சு கேரவனில் போயிட்டே இருப்பாங்க. வெயில் மழையில் பாதிக்கப்படுறது தொண்டர்கள் தான், கடைசி முடி சாகிறதும் தொண்டர்கள் தான். அவங்க கூட்டத்தை காமிச்சு ஒரு கூட்டணிக்கே போனால் பெட்டி வாங்கணும், இல்லைன்னா எனக்கு இவ்வளோ இருக்குது, எனக்கு இவ்வளோ மாசு இருக்குதுன்னு நம்ம கெத்தை காமிக்கணும்னு காமிக்கிறாங்க. அது தெரியாமல் நம்ம போய் நம்ம உயிரை விட்டுட்டுருக்குறோம். இது எவ்வளோ கேவலமானது. இத்தனை நாள் நியூஸ் கேட்குறமே, எந்தாச்சும் ஒரு நியூஸில் சின்னத்திரை நடிகர், வெள்ளித்திரை நடிகர், ஏன் ஒரு எம்பி எம்எல்ஏ யாராச்சும் கூட்ட நடிச்சர் செத்ததாக பார்த்துருக்கோமா? பொதுமக்கள் நம்ம தான் இழிச்ச வாங்கி. இன்னினாச்சும் முழிச்சுக்கோங்க. நன்றி.